மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்தப்பட்டு சென்னை சில்க் டி-நகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். தீர்மானம் 17. ஆளுநர் பதவியை நிரந்தரமாக அகற்றிட வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இல்லாத மாநில அரசுகளை நியமன பதவியான ஆளுநர் பதவியை கொண்டு செயல்பட விடாமல் தடுக்க முயற்சித்து ஆளுநர்களை கொண்டு இணை அரசாங்கம் நடத்துவதற்கு திட்டமிடும் ஒன்றிய பாசிச பாஜக அரசினுடைய ஜனநாயக விரோத போக்கினை கண்டிப்பதுடன் ஆளுநர் பதவி என்ற தொங்கு சதையை நிரந்தரமாக அகற்றுவதை ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான தீர்வு என இம்மாநாடு தீர்மானிக்கின்றது. தீர்மானம் 18. தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு வேலைகளில் தமிழர்களை நியமிக்க வேண்டும். 10 ஆண்டு கால ஒன்றிய பாஜக அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை பறித்து பிற மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை திட்டமிட்டு திணிக்கும் முயற்சியை மேற்கொண்டு வருவதன் மூலம் தமிழ்நாட்டு இளைஞர்களை வஞ்சிப்பதுடன் பிற மாநிலத்துடன் பகையுணர்வை வளர்க்கும் அளவுக்கு அந்த போக்கையும் மேற்கொண்டு வருவதை வன்மையாக கண்டிப்பதுடன் தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு சார்ந்த நிறுவனங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கே முன்னுரிமை அளித்து பணியிடங்களில் நியமித்திட வேண்டும் என்றும் ஒன்றிய அரசுடைய நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு பின்பற்ற வேண்டும் எனவும் இந்த மாநாடு தீர்மானிக்கின்றது. தீர்மானம் 19. மாநிலங்களுடைய அதிகாரங்களை பறிக்கும் ஒன்றிய அரசிற்கு கண்டனம். ஜம்மு காஷ்மீர் தனக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு உரிமைகளை இழந்ததுடன் மாநிலம் என்ற தகுதியையும் இழந்தது. 2 யூனியன் பிரதேசங்களாக பிளக்கப்பட்டிருக்கிறது. யூனியன் பிரதேசங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைந்தால் கூட ஆளுநர்கள் அதனை ஆட்டி படைப்பதை புதுச்சேரி உள்ளிட்ட பல யூனியன் பிரதேசங்களில் நாம் பார்க்கின்றோம். எனவே ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில தகுதி வழங்கப்பட வேண்டும் என்றும் மாநிலங்களை நகராட்சிகளை போல நடத்த நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசினுடைய வல்லாதிக்க போக்கை கண்டித்தும் இந்த மாநில உரிமை முழுக்க மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது. தீர்மானம் 20. கலைஞருடைய மாநில சுயாட்சி தீர்மானத்தின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்களை வழங்க வேண்டும். 1969 ஆண்டு முதலாக முதலமைச்சரான முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நீதியரசர் திரு ராஜமன்னார் தலைமையிலான குழுவை அமைத்து அதன் பரிந்துரைகளை பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 1974 ஆண்டில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை நிறைவேற்றினார். அதிகார குவிப்பை தகர்த்து அதிகார பரவலாக்கத்தை முன்னெடுக்கும் வகையில் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றிய மாநில சுயாட்சி தீர்மானத்தின் அடிப்படையில் தற்போதைய தேவைகளையும் இணைத்து மாநில அரசுகளுடைய அதிகாரத்தை வலிமைப்படுத்திட வேண்டும் என்று இந்த மாநாடு தீர்மானிக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.